பிப்ரவரி 20ஆம் தேதிக்குரிய அனுதின பரலோகம் அண்ணா. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். வசனத்திற்குரிய விளக்கம். நாவு நம் இருதயத்தின் வெளிப்பாடு. ஏனென்றால் ஒருவரின் இருதயத்தின் நிறைவால் வாய் பேசுகிறது. ஆதலால் அடக்கப்படாத நாவு தன்னையமானவைகளையும் பகைமையானவைகளையும் கசப்பானவைகளையும் பெருமையானவைகளையும் பேசும்போது ஒருவர் உள்ளம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை காண்கிறோம். அசுத்த இருதயமுள்ளவன் வாயில் அசுத்தமானதும் பரிசுத்தமில்லாததுமான வார்த்தைகளே வெளியாகும். இவர்களில் கிறிஸ்துவின் ஆவி பூர்ணமாக இல்லாததே காரணமாகும். தேவ பக்தியுள்ளவன் தன் இருதயத்தை காத்து கொள்ளவில்லை என்றால் அவன் பக்தி விருதா. பரம வைத்தியர் இந்த இருதயத்தை கெடுக்கும் விஷத்தை நீக்க ஏற்ற மருந்தை தம் வசனத்தின் மூலம் கொடுத்திருக்கிறார். இதை கிரமப்படி உட்கொள்பவர்களின் கசப்பான இருதயம் இனிமையானதாக தேவனுக்கேற்றதாக மாற்றப்பட முடியும். ஆமேன்.